ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம நான்வெஜ் ஸ்டைலில் சுண்டல் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்: பட்டை 2, கிராம்பு 4, ஏலக்காய் 2, மிளகு கொஞ்சம், ஜீரகம் கொஞ்சம், சோம்பு கொஞ்சம், ஒரு கல்பாசி, பிரியாணி இலை 2. அதை ஒரு வடை சட்டியில் போட்டு வறுத்துக்கலாம். வறுத்ததை மிக்சி ஜாரில் போட்டு ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். அதோட ஒரு பெரிய வெங்காயம் போட்டு தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் ஒரு வடை சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி ஜீரகம் சோம்பு போட்டு பொரிய விட்டுக்கலாம். இப்போ அரைச்ச வெங்காயம் பட்டை பேஸ்ட்டெல்லாம் எண்ணெயில் ஊற்றி நல்லா வணக்கிக்கலாம், எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மசாலா பொருள் சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள். இதை போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வணக்கி விட்டுக்கலாம். அதோட தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. அதோட 2 தக்காளி மீடியம் சைஸ் அரைச்சி ஊற்றுறேன், அதுவும் நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இப்போ அதோட நான் ஊற வச்ச சுண்டல் போட்டுக்கிறேன். இப்போ எல்லாம் ஒன்று சேர கிளறி கொடுத்துக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது நான்வெஜ் ஸ்டைலில் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.